ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து மொத வச்ச செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா மாதுளங்கன்னும் மருதாணி செடியும் தான் ஃபஸ்ட்டு வச்சோம். இப்போ அந்த மாதுளம் செடி நல்லா வளர்ந்து பூ வச்சுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா பார்க்கவே ஆசையாக இருக்குது. நல்லா பிங்க் கலரில் இருக்குது. மாதுளம் செடி பூ வச்சுருக்கு. காய் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் காய் காய்ச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி வச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லா இலையுமே காஞ்சி போய் கொட்டிடுச்சு. வெறும் செடி மட்டும்தான் இருந்துச்சு. இலை ஃபுல்லாக காஞ்சி கொட்டிடுச்சு. சரி அவ்வளோதான் போல் இருக்குது, பொழைக்காது அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்தா நல்லா ஃபஸ்ட்லேருந்து துளிர் விட்டு நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இன்றைக்கி பூ வச்சுருக்கு. பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், எல்லா செடியுமே இப்போ பூ வச்சுருக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். விதை போட்டிருந்தோம் இல்லையா, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் எல்லா விதையும் போட்டிருந்தோம். எல்லாத்துலேயுமே பூ வச்சுருக்கு. வெண்டைக்காய் பூ வச்சுருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பையில் விதை போட்டு வச்சுருந்தோம். பீட்ரூட் விதை போட்டிருக்கோம். ஆனால் அது முளைச்சி வந்திருக்கு. அது எப்படி இருக்கும்னு தெரில நம்ம கிளைமேட்டுக்கு. அப்புறம் முள்ளங்கி போட்டிருக்கோம். கத்திரிக்காய், கொத்தரங்காய் எல்லாமே அது பையில் முளைச்சி வந்ததை இனிமேல் தான் இடம் செலக்ட் பண்ணி பார்த்து அதை பிடுங்கி நட்டு வைக்கணும். எப்படி வருதுன்னு தெரியல. எல்லாமே காய்ச்சோடனே உங்களுக்கு நான் எப்படி காய்ச்சிருக்கு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி. இது முளைச்சி வந்திருக்கு. இது வெண்டைக்காய். மறுபடியும் நாங்கள் கொஞ்சம் பையில் விதை போட்டிருந்தோம். வெண்டைக்காய் செடி வந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால் காலையில் ஒன் டைம், ஈவினிங் ஒரு டைம் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் செடியெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஒரு வேளை தண்ணி விடலைன்னா கூட வாடின மாதிரி ஆகிடுது. அதனால் 2 வேளையும் தண்ணி மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் எந்த உரமும் போடவே இல்லை. விதை போட்டோம், தண்ணி மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி மட்டுமே 2 வேளை விட்டுக்கிட்டு இருந்தாலே நல்லா சூப்பராக எல்லாமே தளன்னு வளர்ந்துருச்சு. கீரைக்கெலாம் தண்ணி விட்டோன்னே நல்லா சூப்பராக வளர்ந்து நாங்கள் ஒரு 4-5 தடவை பறிச்சிட்டோம். இன்னும் நிறைய இருக்குது கீரை. அடுத்தது பார்த்திங்கன்னா பாவக்காய் விதை போட்டிருந்தோம். பாவக்காய் வளர்ந்து நல்லா வளர்ந்து பூ வச்சுருக்கு பாருங்கள். அதுவும் பூ வச்சுருக்கு. எல்லாமே விதை போட்டது எல்லாமே இப்போ ஒரே டைமில் பூ வச்சுருக்கு. எப்போ காய்க்கும்னு தெரியல. காமிச்சோடனே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.